ஃப்ரெண்ட்ஸ், பைகாயின் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. விட்ரோல் இப்போ நீங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்குது. சிலருக்கு வந்து சிக்கல் இருக்குது. அதில் அப்டேட் எல்லாம் நான் பார்ப்போம் என்னென்று. நான் இன்றைக்கி ஃபைனலாக விட்ரோ பண்ணி எடுத்தேன். பட் என்ன சிக்கல்ண்டா ஓகேஎக்ஸ் எம்இஎக்ஸை விட பிட்கேட்டுக்கு கொஞ்சம் உங்களுக்கு சிக்கல் இல்லாமல் விட்ரோல் வந்து கொண்டு இருக்குது. ஸோ பிட்கேட்டை யூஸ் பண்ணுங்கள். ஸோ என்ன மாதிரி விட்ரோ பண்ணுறேன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல நம்ம கிரிப்டோ கோபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. எங்களோட டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. பையை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து உங்களோட பேலன்ஸ் காட்டும் மேலே. ஆனால் அவ்வளோ நீங்கள் விட்ரோ பண்ண இயலாது. என்னென்ன அன்வெரிஃபைடுன்னு இருந்தால் அதுகள் விட்ரோ பண்ண இயலாது. ஸோ மெயின் நெட்டை கிளிக் பண்ணோம்னா இதில் ட்ரான்ஸபிள் பேலன்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து மைக்ரேட் இருக்குது. இந்த அமௌண்ட்டை நீங்கள் விட்ரோ பண்ணலாம். இந்த ட்ரான்ஸபிள்ன்றதை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ளலாம். அன்வெரிஃபைடுன்றது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் உங்களுக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் அந்த அமௌண்ட்டை நீங்கள் விட்ரோ பண்ணிடலாம். அவங்க வெரிஃபை பண்ணி கேஒய்சி செஞ்சால் மட்டும்தான் இது இங்கே மாறும். ஸோ இப்போ நாங்கள் இது விட்ரோ பண்ணுறது இந்த மாதிரின்றதை பார்ப்போம். ஆல்ரெடி இது சொல்லியிருந்தேன்னா நான் விட்ரோ ப்ரூஃபையும் உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்கள். நாங்கள் எங்களோட வாலெட்டை ப்ரௌசரில் வாலெட்டை ஓப்பன் பண்ண மாட்டோம். வாலெட்டில் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து எங்களோட பேலன்ஸ் காட்டும். இதில் அவைலபிள் பேலன்ஸ் எவ்வளோ காட்டுதோ அதை மட்டும்தான் நாங்கள் விட்ரோ பண்ணலாம். ஸோ அதை விட்ரோ பண்ணுறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களோட ஓகேஎக்ஸோ இல்லை எம்இஎக்ஸோ அல்லது பிட்கேட்டோ அந்த எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு அசட்டுக்குள்ளே போங்க. கீழே மூலையில் பாருங்கள் அசட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி டிபாசிட் அட்ரஸ் இருக்கும். அதில் போயிட்டு சர்ச் பண்ணி உங்களுடைய பை அட்ரஸ் எடுங்க. அதை காட்டுன்னு பாருங்கள். உதாரணத்துக்கு ஓகேஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்துட்டோம். இதில் வந்து அசட்டை கிளிக் பண்ணுவோம். அசட்டை கிளிக் பண்ணோன்னே மேலே வந்து பாருங்கள் டிபாசிட்ன்னு இருக்கும். சில எக்ஸ்சேஞ்சுகளுக்கு வித்தியாசமாக இருக்கும். ஸோ டிபாசிட்ன்ற ஆப்ஷன் தான் மெயின். இதில் டிபாசிட் கிரிப்டோன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மேலே சர்ச்சில் போயிட்டு பை என்று சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா பை வரும். அந்த பை காயின் டீட்டெயிலை வந்துட்டு எடுத்துகிட்டு ஸ்வைப் பண்ணிவிட்டு ஓகே. இப்போ இதில் வந்து பாருங்கள் இந்த இருக்குது. இந்த கொப்பின்றதை கிளிக் பண்ணோம்னா இந்த அட்ரஸ் வந்து கொப்பி ஆகும். கொப்பி பண்ணிவிட்டு பை ப்ரௌசரில் பை வாலெட்டுக்கு வந்துடுவோம். வந்தோடனே இதில் வந்து உங்களுக்கு 0 காட்டும். நீங்கள் என்ன செய்யணும், உங்கள்கிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதோ விட்ரோ அவைலபிள் பேலன்ஸ் இதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தாலும் காட்டும். அவைலபிள் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை வந்து இதில் டைப் பண்ணுங்கள். இப்போ என்கிட்ட வந்து 1077.63 இருக்குது. அப்படி இதை கொடுக்குறேன். பட் 0.1 விட்டு போட்டு தான் கொடுக்கணும். அப்போ நான் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் 1077.53. ஸோ 5 கொடுப்போமே. 5 கொடுத்தோம்னா விட்ரோல் ஃபீஸ் போகும். இதில் வந்து நாங்கள் காப்பி பண்ணி வந்த அட்ரஸை கொடுப்போம். கொடுத்துட்டு இதில் மெமோன்றது கொடுக்கணும் இல்லை, என்னென்னா அது ஆப்ஷனல் தான். கீழே வந்து சென்ட் அல்லது ரிக்வெஸ்ட் இருக்கும். ஸோ அதை கொடுத்தோம்னா எங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஸோ கன்ஃபார்ம்ன்றதை நாங்கள் கொடுக்கணும். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்தோம்னா எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ரைட், மேக்ஸிமம் 1 மினிட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து இந்த ட்ரான்சாக்ஷன் நடந்துருது. எனக்கெல்லாம் ஒரு 20 செகண்ட் 25 செகண்டில் இந்த ட்ரான்சாக்ஷன் முடிஞ்சுது. ஸோ இப்போ நான் விட்ரோ பண்ணக்குள்ளே 1077 காயின் நான் விட்ரோ பண்ணினேன். ஸோ விட்ரோ பண்ணக்குள்ளே என்னுடைய அக்கௌண்ட்டில் வந்து $0.27 தான் இருந்தது. விட்ரோ பண்ணினதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா 1077.5, அதாவது அதில் பெறுமதி வந்து கிட்டத்தட்ட $715 கிட்ட எனக்கு அது விட்ரோ பண்ணக்குள்ளே இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட 6 வருஷமாக ட்ரை பண்ணி இவ்வளோ தான் வருமானமான்னு கேட்டால் ஃப்ரீயாக தானே செஞ்சோம். ஏதோ செய்யக்கூடியதுக்கு வந்த இன்கம் தான் இது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னுடைய ரெஃபரல் லிங்கில் சேர்ந்த நிறைய பேர் வந்து வெரிஃபை பண்ணலை, கேஒய்சி செய்யலை, ஒரு சிலரை தவிர. ஸோ அதனால் கிட்டத்தட்ட 800-900 பாயிண்ட்ஸு கிட்ட எனக்கு அப்படியே இருக்குது. இந்த பைகாயின் பாயிண்ட்ஸ் வந்து வெரிஃபைடு ஆகாமல் இருக்குது. இன்னொரு கொஞ்ச நாளில் வந்து அது இல்லாமல் போயிடும். ஏன்னா அதுக்குள்ளே மக்கள் வெரிஃபை பண்ணாட்டி கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணாட்டி அது டிலீட் ஆகிருமென்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பைகாயின் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கூடி இருக்குது. அதுக்கு எனக்கு ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனதால் எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் அசட்டில் போனோம்னா நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அசட்டில் வந்து இந்த $763 காட்டுது எனக்கு. நார்மலாக நான் ட்ரேடுக்குள்ளே போயிட்டு இதில் பைன்றதை செலக்ட் பண்ணணும். மேலே பை டு USDTன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு செல்ன்றதை நான் கொடுத்துட்டு மார்க்கெட்ன்றதை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இருக்குது, இதை வந்து இங்கே வரைக்கும் இழுக்கணும். இழுத்து விட்டோம்னா எனக்கு வந்து இந்த காயின் அவ்வளோ வந்து இதில் செலக்ட் ஆகி வரும்.
செல்லுன்றதை நான் கொடுத்தேன்னு வைங்க, உடனடியாக மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் போதோ அந்த ப்ரைஸுக்கு வந்து இது செல் ஆகி என்னுடைய அக்கௌண்ட்டில் வந்து யூஎஸ்டிடியாக வந்து சேரும். ஸோ அந்த யூஎஸ்டிடியை நாங்கள் P2P மூலமாக பைனான்ஸ்லேருந்து சேல் பண்ணி கொள்ளலாம். ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் அது செய்யலாம். இந்தியாவுக்கும் சில எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஸோ நீங்கள் வேறு ஆப்ஷனும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இருக்குது. நீங்கள் அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களோட யூஎஸ்டிடியை அதில் வந்து ஐஎன்ஆராக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ என்கிட்ட கேட்டால் யாரும் சிலர் கேட்டாங்க விற்கிறதாண்டு. நான் வித்ட்ரா பண்ணுறது ஐடியா இருந்தது வந்து $2 போகக்குள்ள வித்ட்ரா பண்ணுவோம் இருந்தேன். ஸோ அந்த டைமில் எனக்கு வித்ட்ரோல் எடுக்கலாம் போயிட்டு. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து டவுனில் இருக்குது. டவுனில் இருக்கிறதால கட்டாயம் இதில் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குதுன்றதை நான் ஃபீல் பண்ணுறேன். எப்படின்னா பைனான்ஸில் வந்து இது லிஸ்ட் பண்ணினாங்களா இருந்தால் இந்த காயின்ட ப்ரைஸ் வந்து ஏறுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. ரைட். ஸோ நாங்கள் ஒரு 6 வருஷம் கஷ்டப்பட்டுனாங்க, அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஏர்ன் பண்ணணும்ன்றது தான் ஒரு ஐடியா. அப்படி சம்டைம் ஏறாமல் இது டவுன் ஆகிட்டுன்றாலும் நட்டம் தான். பட் ஃப்ரீயாக தானே கிடைச்சது, ட்ரை பண்ணி பார்ப்போம், ஒரு சின்ன ரிஸ்க் எடுத்து பார்ப்போம்னு தான் சேல் பண்ணாமல் வச்சுருக்கேன். பைனான்ஸில் எப்போ லிஸ்ட் பண்ணுவாங்கன்னா எங்களுக்கு இன்னொரு 6 days இல்லை 7 days தெரிய வரும். ஏன்னா அதில் ஒரு ஓட்டிங் போகுது. ஸோ இந்த ஓட்டிங் பாருங்கள், பைனான்ஸ் ஸ்கொயர் ஒஃபிஷியல்ன்றதில் இதில் ஓட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 85% இதை லிஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, 15% நோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க இந்த ஓட்டிங் வைக்கிறதுக்கு காரணமே பைனான்ஸில் இதை லிஸ்ட் பண்ணுறதா வேணாமான்றது தான் இவங்களோட கொஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க பைனான்ஸால். ஸோ அதில் வந்து இப்போதைக்கு 85% இப்போ ஓகேன்ட்டு இருக்குது. பட் இது அந்த எண்ட் ஆகிறதுக்கு இன்னும் 6 days இருக்குது. இந்த 6 days வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு 21ஆம் தேதி, 6 daysன்றக்குள்ளே 27, 28ஆம் தேதிக்குள்ளே இதில் நிலைமைகளே தெரிய வரும். லிஸ்ட் பண்ணுறாங்களா இல்லையான்றது ஓரளவு கணிக்கக்கூடியதாக இருக்குது. ரைட். அப்படி லிஸ்ட் பண்ணினாங்கன்னா பைனான்ஸில் லிஸ்ட் பண்ணாங்கன்னா இதில் ப்ரைஸ் வந்து நிச்சயம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. பட் லிஸ்ட் பண்ணாட்டியும் கூட இந்த 6-7 daysக்குள்ளே வந்து மார்க்கெட் ஏறுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அது என்ன காரணம்னா சம்டைம் லிஸ்ட் பண்ணுவாங்கன்ற சந்தேகத்திலேயே நிறைய பேர் வந்து இந்த பைக்காயினை வாங்குறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து நாங்கள் சேல் பண்ணலாம், ஓரளவு ப்ராஃபிட் வரக்குள்ளே நாங்கள் சேல் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. சேல் பண்ணினாக்கள் ஓகே. இன்னும் சில பேருக்கு வந்து இன்னும் விட்ரோவல் எடுக்க இல்லாமல் இருக்குது. அவங்க பார்த்து உங்களுக்கு விட்ரோவல் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்க. மற்ற லொக்கில் இருக்கிறார்கள் ஒன்றும் செய்ய இயலாது. உங்களோட லொக் பீரியட் முடிஞ்சதுக்கு பிறகு தான் நீங்கள் அதை விட்ரோ பண்ண இயலும். ரைட். பைனான்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதில் நியூன்றதுக்குள்ளே போய் பாருங்கள். எந்த கோயினாக இருந்தாலும் கொஞ்சம் நாளைக்கு முதல்ல லிஸ்ட் ஆகின கோயினை பார்ப்போமே. இந்த SOLV என்ற கோயின் பார்ப்போம். ஸோ இதில் 1 day சார்ட்டை பார்ப்போம். 1 day சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பைனான்ஸில் லிஸ்ட் பண்ணக்குள்ளே எப்படி ஏறினது. ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கியிருக்கு. பட் இது வந்து பிறகு ஏறும். அதே மாதிரி வேறு கோயின்களை பார்ப்போம். இந்த ட்ரம் கோயின் எல்லாம் நல்ல இது. அதே மாதிரி ஹம்ஸ்டார் எல்லாம் பார்த்திங்கன்னா லிஸ்ட் பண்ணக்குள்ளே பிறகு போனது, பிறகு டவுன் ஆகி பிறகு ஏறினது, பிறகு டவுன் ஆகி ஏறி இறங்கி எப்படி இருந்து கொண்டிருக்கு. ஸோ இதை மாதிரி பைனான்ஸில் லிஸ்ட் பண்ணுறாங்கன்னா அந்த டைமில் கட்டாயம் மார்க்கெட்டில் ஒரு அப் இருக்க தான் செய்யும். ஸோ அந்த டைமில் நாங்கள் சேல் பண்ணிவிட்டு நாங்கள் வெளியே வர்றது நல்ல சந்தர்ப்பம் ஒன்று இருக்குது. ஸோ அதைத்தான் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் ஒரு உண்மையான ரீசனை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு ஐடியா எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களையே நான் இப்படி செய்யுங்கன்னு சொல்லலை, நான் செய்ய போகிறத தான் சொல்லியிருக்கேன். ஓகே. அடுத்து இந்த பையில் வந்து KYC பிரச்சனை இருக்கிறார்கள், யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள், நிறைய வீடியோஸ் இருக்குது. பை KYC ப்ராப்ளம் இன் தமிழ் அடிச்சிங்கனாலே நிறைய தமிழ் வீடியோஸ் எல்லாம் வரும், பழைய வீடியோக்கள் வரும். ஸோ அதில் பார்த்து கூட KYC பிரச்சனை, மைக்ரேட் பிரச்சனையில் கிளியர் பண்ணுங்கள். ஆனால் சில பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னென்னா நிறைய பேர் செய்கிறதால அவங்க எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுறாங்களே இல்லை, எல்லாத்தையும் முடிச்சு வைக்கிறாங்களே இல்லை. ஸோ பார்க்கலாம், இந்த மாதம் இண்டு வரைக்கும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அதுக்கப்புறம் தான் அடுத்த அப்டேட்டில் தெரியும். அடுத்து இது தொடர்ந்து மைன் பண்ண விடுவாங்களான்றதும் ஒரு டவுட் தான். இல்லாட்டி இதோட மைனிங் எண்ட் ஆகுதான்றதும் தெரியலை. இல்லாட்டி தொடர்ந்து அப்படியே மைன் பண்ணி எங்களுக்கு எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் தராங்களான்றதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி மைன் பண்ணி தருவாங்களா இருந்தால் இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதாக்கள் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு லிங்க் தரேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு KYC அதில் செஞ்சு இதை மைன் பண்ணுங்கள். சம்டைம் ஃப்யூச்சரில் ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் சரி நீங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விட்ரோ ப்ரூஃப் காட்டியாச்சு. 6 வருஷமாக நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. எங்களோட சேனல்லையும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் இது சம்மந்தமாக. ஃபைனலாக விட்ரோலும்
எடுத்து ப்ரூஃபையும் காட்டியாச்சு. இனி வந்து நார்மலாக நாங்கள் எங்களோட பைனான்ஸ்லேருந்து P2P மூலம் வித்ட்ரா பண்ணலாம். மற்ற எக்ஸ்சேஞ்சிலேருந்து P2Pயில் எடுக்கிறத விட நாங்கள் அந்த அமௌண்ட்டை வந்து ட்ரேட் பண்ணி பைனான்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பைனான்ஸ்லேருந்து வித்ட்ரா பண்ணிக்கொள்வோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பட் பை அப்டேட் இன்னும் முடியலை. இந்த மாதம் எண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய அப்டேட்டுகள் வரும். உங்களோட சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.